கோப்பியம் உண்மையும் பின்னணியும். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் ரவுடிகளில் பழி தீர்த்தல் தகராறில் தன் காதல் கணவனை பலி கொடுத்த இளம்பெண் ஒருவர் கணவரை கொன்றவர்களை பழிவாங்க பல நாட்களாக காத்திருந்து தன் அடியாட்களுடன் வீட்டிற்குள் புகுந்து நள்ளிரவில் வீட்டில் இருந்தவர்களை வெட்டி சாய்த்த பயங்கர சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சின்னக்காவனம் பகுதியைச் சேர்ந்தவரான லக்ஷ்மணன் மீஞ்சூர் அடுத்த தோட்டக்காடு பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான விஷ்ணுவுடன் புழல் சிறையில் இருந்தபோது பழக்கம் ஏற்பட்டு நண்பர்களாகியுள்ளனர். இந்நிலையில் விஷ்ணுவுக்கு லக்ஷ்மணனின் மனைவி ரம்யாவுடன் நட்பு ஏற்பட்டு அது நாளடைவில் தகாத உறவாக மாறியுள்ளது. இதனை அறிந்த லக்ஷ்மணன் விஷ்ணுவை தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விஷ்ணு கடந்த ஜூன் மாதம் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து லக்ஷ்மணனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். பின்னர் இந்த வழக்கில் விஷ்ணு தம்பி விஷால் உட்பட 5 பேரை கைது செய்த மீஞ்சூர் போலீசார் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிறையில் இருக்கும் விஷ்ணு மற்றும் விஷால் ஆகியோரின் வீட்டிற்கு சென்ற மர்ம கும்பல் அந்த வீட்டில் இருந்த 3 வரை சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். அதில் படுகாயமடைந்த விஷ்ணுவின் தந்தை ரகு, தாய் ஜெயபாரதி, விஷாலின் மனைவி அர்ச்சனா ஆகிய 3 வரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு சென்னை ஸ்டாலினி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அப்ப நைட் எத்தனை பேர் வந்தாங்கன்றீங்க? 10 பேர். யார் கூட? அந்த பொண்ணா கூட. நேற்று அரெஸ்ட் பண்ண அந்த பொண்ணு கூட. அந்த பொண்ணா கூட 10 பேர் வந்துறாங்க. 10 பேர் இட்னது பொண்ணு. 10 பேர் கத்தி. நைட் எத்தனை மணி இருக்குங்க? 12 மணிக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு எப்போ தெரியும்? எங்களுக்கு 12 மணிக்கு அப்புறமா தான் அந்த வெளியே வந்து கத்தனை ரோட்ல வந்து கத்தனை பெத்தா ஐயோ ஐயோன்னு கத்தனை பெத்தா நாங்கள் கூட எங்க பார்த்தோம். அவங்க வரும்போது இவங்க கதவு எப்படி திறந்தாங்க? என்ன சொல்லி திறந்தாங்க? அதான் போலீஸ் நான் ஆஹா லேடிஸ் போலீஸ் வந்துக்கிறேன், கதவு திறங்க, உங்க பசங்க விஷ்ணு விஷால கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கண்ணா. அப்படி சொன்னதுனால சொன்னதுனால அவங்க கதவு திறந்துறாங்க சார். இல்லைன்னு சொன்னா அவங்க கதவு திறந்துருக்க மாட்டாங்க. திறந்த உடனே என்ன செய்யறாங்க, பெட்ரோலை ஊற்றிட்டு வாயை மூட்டுக்கிறாங்க. 3 பேர் வாயை மூட்டு நகையெல்லாம் குத்துருக்கோம், நாங்கள் எடுத்துன்னு போயிடறான்னுக்கிறாங்க. எல்லாத்தையும் அவுத்து குத்துருக்குறாங்க. அவங்க குத்துட்டு உடனே என்ன செய்கிறாங்க, அடிச்சு வெட்டி கத்தாதுன்னு வாயை மூட்டுக்கிறாங்க. அப்படி பாட்டு கீழே 10 ஊன்ட்ட பேர் ரத்தம் தெரிஞ்ச பேர் அது பிற்பாடு ஓட்டுக்கிறாங்க. அது பிற்பாடு அந்த அம்மா கூட அது வெளியே கத்தின பேர் எங்களுக்கு தெரியும். இதுமாரி வீட்டில் உள்ள கத்தனை எங்கன்னா தெரியும் சார் பக்கத்தில். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மீஞ்சூர் போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த ஜூன் மாதம் கொல்லப்பட்ட லக்ஷ்மணன் மனைவி ரம்யா பழி தீர்ப்பதற்காக இந்த கொடூர செயலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தமது காதல் கணவனை கொலை செய்த தகாத உறவிலிருந்த விஷ்ணுவை பழி தீர்ப்பதற்காக கணவனின் சகோதரர்கள் மற்றும் அவர்களின் கூட்டாளிகளுடன் நள்ளிரவில் சென்ற ரம்யா தன்னை பெண் காவலர் என்றும் விசாரணை நடத்த வேண்டும் என கூறி வீட்டிற்குள் சென்று வீட்டிலிருந்த 3 வரையும் சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மீஞ்சூர் போலீசார் ரம்யா, மாறன்ராஜ், திருப்பதி ஆகிய 3 வரை கைது செய்து பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மேலும் சிலரை காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் காதல் கணவனை கொலை செய்த கள்ளக்காதலனை பழி தீர்க்க முயன்ற இளம்பெண் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.